முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 9வது அட்டவணையிலே, அரசியல் சாசன 9வது அட்டவணையிலே மிக சிரமத்திற்கு பிறகு நம்ம இடஒதுக்கீடை பாதுகாப்பு அளித்தார். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் நடந்தது, டெல்லியில் நடந்தது, பார்லிமெண்ட்ல எவ்வளவு பெரிய வேலை செய்தார். என்னை பொறுத்தவரை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்கின்றேன். ஆனால் அந்த இடஒதுக்கீட்டுக்கு இன்று ஆபத்து வந்திருக்கிறது. இதை பற்றி ஒரு துளியும் கவலை இல்லாத நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வரப்போகுதுன்னு தெரியல, வந்ததுன்னா முடிச்சிடுவாங்க. ஏன்னா கணக்கில்லை நம்ம கிட்ட. அது மட்டுமில்ல, இன்னைக்கு நான் முதலமைச்சராக இருந்தேன்னா பொறுப்புக்கு வந்து முதல் நாள் என்ன பண்ணியிருப்பேன், தமிழ்நாட்டில் எல்லா சமுதாயங்களும் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் காஸ்ட் சர்வே செஞ்சிருப்பேன். எல்லா சமுதாயம். இதுதான் நல்ல நிர்வாகி செய்கின்ற வேலை. இது ஏன் செய்யணும்? அப்போதான் எல்லாமே முன்னேற்ற முடியும். எல்லோருக்கும் எல்லாம் என்று பேசினா போதாது, கிடைக்காதவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இதற்காகத்தான் இங்கே நாம் கூடியிருக்கின்றோம். ஒரு உதாரணம் நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் 377 சமுதாயங்கள் இடஒதுக்கீட்டால் பயன்பெறுகிறார்கள். 377 சமுதாயங்கள். இதில் பட்டியலின மற்றும் பழங்குடி மக்களுக்கு 19 விழுக்காடு இடஒதுக்கீடு. இதில் கிட்டத்தட்ட 114 சமுதாயங்கள் பயன்பெறுகிறார்கள். பட்டியலினம் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 பெரிய பிரிவுகள். ஆனால் உட்பிரிவுகள் 76 பேர் இருக்கிறார்கள். அதே போன்று பழங்குடி இனத்தை சார்ந்தவர்கள் 1 விழுக்காடு தான் இடஒதுக்கீடு. ஆனால் அவர்கள் 34 பிரிவுகள் இருக்கிறார்கள். அப்படி இந்த 34 பிரிவில் வெறும் 4 பிரிவு தான் எல்லா இடத்தையும் எடுத்துட்டு போகுது. மீதி 30 பிரிவுகள் கிடைக்கல. இது எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க? யாருக்கு கிடைச்சது யாருக்கு கிடைக்கல எப்படி தெரிஞ்சுப்பீங்க? கணக்கெடுப்பு நடத்தணும், சர்வே நடத்தணும். கேட்டா முதலமைச்சர் கேட்டா எனக்கு அதிகாரம் இல்லைங்கோ. தெலுங்கானாவுக்கு அதிகாரம் இருக்கு. ஆந்திரா நம்ம அமைச்சர் வந்திருக்கிறார், இங்க ஆந்திராவில் கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் அதிகாரம் இருக்கு. கர்நாடகாவில் நடத்தி முடிச்சிட்டாங்க, ஒரிசாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க, பீகாரில் நடத்தி முடிச்சிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் அதிகாரம் இருக்கு. நம்ம முதலமைச்சருக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.